I welcome you to learn English. Understanding fundamental is important. அடிப்படையை புரிந்து கொள்ளுதல் என்பது முக்கியமானதாக இருக்கிறது. இங்கே புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற வார்த்தை முன்னாடி வந்திருக்கு. கீழே இருக்கிற வாக்கியம் இட் அப்படிங்கிற வேர்டில் ஆரம்பிக்குது. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபண்டமெண்டல். ரெண்டு சென்டென்சஸ்க்கும் ஒரே மீனிங் தான். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஜெரண்ட் ஃபார்மில் இருக்குது, ரெண்டாவது சென்டென்ஸ் இன்ஃபினிட்டிவில் இருக்குது. அண்டர்ஸ்டாண்டிங் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஜெரண்ட் ஃபார்ம், டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம். இந்த இன்ஃபினிட்டிவ் ஜெரண்ட் ஃபார்ம் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாம் இந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற வார்த்தை முன்னாடி வந்திருக்கு. கீழே இருக்கிற இன்ஃபினிட்டிவ் சென்டென்ஸில் நார்மலாக இட் இஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு ஆரம்பிக்குது. நான் ஜெரண்ட் ஃபார்மில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவேன், அதை நீங்கள் இன்ஃபினிட்டிவில் கன்வெர்ட் பண்ணணும். அதாவது இட் அப்படின்னு சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது எப்படி இங்கே டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு மாறுதோ அதே மாதிரி நீங்கள் டு வச்சு எழுதணும். அதுக்கு முன்னாடி ஜெரண்ட் பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம். ஜெரண்ட் அப்படின்னா ஒரு வேர்பை நவுனாக மாற்றுறது ஜெரண்ட் ஃபார்ம். இது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாக்கியத்தில் ஒரு செயலை முன்னிலைப்படுத்துதல், ஒரு வேலையை குறிக்கும் வார்த்தையை ஹைலைட் பண்ணி காமிக்கிறது, அதுக்கு ஜெரண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா ஒரு பெயர் சொல்லை வினை சொல்லாக மாற்றுறது, ஒரு வாக்கியத்தில் முன்னிலைப்படுத்துதல், ஒரு வேர்பை முன்னிலைப்படுத்துதல். இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவேன். சேவிங் மணி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பணம் சேமித்தல் என்பது மிக முக்கியம். இங்கே சேமித்தல் அப்படிங்கிற அந்த வினைச்சொல், அந்த வேலையை குறிக்கும் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக அந்த வார்த்தையை ஜெரண்ட் ஃபார்மில் கொடுத்துருக்கோம், அதாவது ஐஎன்ஜி சேர்த்துருக்கோம். ஸோ அந்த வேர்பை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதாவது வேர்ப் நவுனாக மாறினதை கண்டுபிடிச்சி அதை இன்ஃபினிட்டிவில் சேஞ்ச் பண்ணணும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு சேவ் மணி. இங்கே சேவிங் அப்படிங்கிற அந்த ஜெரண்ட் ஃபார்ம் டு சேவ் அப்படின்னு வந்துச்சு. இந்த டு சேவ் அப்படிங்கிறது இன்ஃபினிட்டிவ். ஸோ இட்டில் ஆரம்பிக்கிறோம் இந்த சென்டென்ஸ். இதே மாதிரி சென்டென்ஸ் கொடுத்துருவேன். அந்த சென்டென்ஸை நீங்கள் இட் அப்படிங்கிற வேர்டில் ஆரம்பிக்கிற மாதிரி சொல்லணும். அதே சமயத்தில் ஜெரண்டில் இருக்கிறத இன்ஃபினிட்டிவாக கன்வெர்ட் பண்ணணும். நவ் சேஞ்ச் திஸ் சென்டென்ஸ். டேக்கிங் நோட்ஸ் இஸ் மஸ்ட் ஒயில் வாட்சிங் வீடியோஸ். வீடியோக்களை பார்க்கும்போது குறிப்புகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ இட் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுங்கள். தென் எந்த வார்த்தையை ஜெரண்ட்லேருந்து இன்ஃபினிட்டிவாக மாற்றணும் அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் இருக்கணும். அப்படிங்க ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இட் இஸ் மஸ்ட் டு டேக் நோட்ஸ் ஒயில் வாட்சிங் வீடியோஸ். ஒயில் வாட்சிங் வீடியோஸ் அந்த ஃப்ரேஸை பாருங்கள். இந்த ஒயில் இருக்கிறதுனால அந்த வாட்சிங் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. இங்கே டேக்கிங் அப்படிங்கிறது ஜெரண்ட் ஃபார்ம், இங்கே டு டேக் அப்படின்னு வருது. இட் இஸ் மஸ்ட் டு டேக் நோட்ஸ் ஒயில் வாட்சிங் வீடியோஸ். வாட்சிங் காமெடி மூவிஸ் இஸ் ஹிஸ் ஹேபிட். காமெடி படங்கள் பார்ப்பது இவரது பழக்கமாக இருக்கிறது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் இன்ஃபினிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுங்கள். உங்களால் முடியும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இட் இஸ் ஹிஸ் ஹேபிட் டு வாட்ச் காமெடி மூவிஸ். வாட்சிங் காமெடி மூவிஸ் இஸ் ஹிஸ் ஹேபிட். ஓகே, ரெண்டு சென்டென்சஸ்க்கும் ஒரே மீனிங் தான், வேறு வேறு டைப்பில் நம்ம ஒரே மீனிங்கை சொல்கிறோம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிரைவிங் ஃபாஸ்ட் இஸ் நாட் சேஃப் ஆல்வேஸ். வேகமாக ஓட்டுவது எப்போதும் பாதுகாப்பு இல்லை. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் எழுதுங்க, இல்லை சொல்லி பாருங்கள். டிரைவிங் அப்படிங்கிற வேர்டை எந்த மாதிரி இன்ஃபினிட்டிவாக மாற்றலாம் அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இட் இஸ் நாட் சேஃப் ஆல்வேஸ் டு டிரைவ் ஃபாஸ்ட். டிரைவிங் ஃபாஸ்ட் இஸ் நாட் சேஃப் ஆல்வேஸ். அது எப்படி மாறுது? இட் இஸ் நாட் சேஃப் ஆல்வேஸ் டு டிரைவ் ஃபாஸ்ட். அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியம், ஒர்க்கிங் ஹார்ட் கிவ்ஸ் எ குட் ரிசல்ட். கடினமாக உழைத்தல் நல்ல பலனை தரும். இன்ஃபினிட்டிவாக சேஞ்ச் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஒர்க்கிங் அது வேர்ப் ஃபார்ம்லேருந்து நவுன் ஃபார்மாக மாற்றப்பட்ட ஒரு வார்த்தை. அதாவது
வேலை செய்தல், இந்த உழைத்தல் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்கோம். ஒர்க்கிங் அதவே வேர்பாக கன்வெர்ட் பண்ணுறப்ப, இப்போ இந்த ஒர்க்கிங் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம். ஒர்க் ஹார்ட், கடினமாக வேலை செய். இந்த இடத்துல ஒர்க் அப்படிங்கிறது வேலை செய் அப்படிங்கிறத குறிக்குது. ஒர்க்கிங் அப்படிங்கிறது வேலை செய்தல், உழைத்தல் அப்படிங்கிறத குறிக்குது. ஸோ இது நவுன் ஃபார்ம். வேறு டைப்பில் நம்ம சொல்லணும் அப்படின்றப்ப இன்ஃபினிட்டிவாக யூஸ் பண்ணி சொல்லலாம். இட் கிவ்ஸ் அ குட் ரிசல்ட் டு ஒர்க் ஹார்ட். ஓகே, ரெண்டு மீனிங்கும் ஒரே மீனிங் தான், ரெண்டு சென்டென்சஸ் மீனிங்கும் ஒரே மீனிங் தான். எந்த இடத்துல எந்த வார்த்தையை ஹைலைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ரன்னிங் இஸ் அ குட் எக்ஸசைஸ். நிறைய இடங்களில் இன்ஃபினிட்டிவ் ஜெரண்ட் அப்படிங்கிற போர்ஷன் டீச் பண்ணுறப்ப மேக்ஸிமம் டீச்சர்ஸ் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க. ரன்னிங் இஸ் அ குட் எக்ஸசைஸ், ஸ்விம்மிங் இஸ் அ குட் எக்ஸசைஸ். அதனால் இது ஒரு ஃபேமஸான எக்ஸாம்பிள் ஜெரண்ட் இன்ஃபினிட்டிவில். ஸோ ஓடுதல் என்பது ஒரு நல்ல உடற்பயிற்சி. இந்த வாக்கியத்தை நீங்கள் இன்ஃபினிட்டிவில் கன்வெர்ட் பண்ணுங்கள். தென் இட் அப்படிங்கிற வார்த்தையில் ஆரம்பிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி ஜெரண்ட் ஃபார்ம்லேருந்து இன்ஃபினிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறப்ப இதெல்லாம் வேர்ப் அப்படிங்கிறத தேடணும். இப்போ ரன்னிங் அப்படிங்கிறது வேர்பிலேருந்து மாற்றம் செய்யப்பட்ட நவுன், ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கிறதுனால இது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், அதாவது ஜெரண்ட் ஃபார்மில் இருக்குது. இஸ் அப்படிங்கிறது வேர்ப், அது ஒரு ஹெல்பிங் வேர்ப், மெயின் வேர்ப் கிடையாது. அதாவது செயலை குறிக்கும் வார்த்தை கிடையாது, ஒரு வேலையை குறிக்கும் வார்த்தை கிடையாது, அது ஒரு ஹெல்பிங் வேர்ப், பி வேர்ப். ஏ அப்படிங்கிறது வேர்ப் கிடையாது, குட் அப்படிங்கிறது வேர்ப் கிடையாது. எக்ஸசைஸ் அப்படிங்கிறது பாருங்கள், இந்த குட் எக்ஸசைஸ், அப்போ அது வந்து ஒரு நவுன், ஒரு பெயர் சொல். ஓகே, ஸோ ரன்னிங் அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம எடுத்துக்கிறணும். ஸோ அந்த வார்த்தையை ஐஎன்ஜியை ரிமூவ் பண்ணிவிட்டு டு ஆட் பண்ணணும். ஓகே, டு ரன் இஸ் அ குட் எக்ஸசைஸ் அப்படின்னு மாற்றிடுறோம். ஸோ கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறதுல தான் ஜெரண்ட் ஃபார்ம்லேருந்து இன்ஃபினிட்டிவாக சேஞ்ச் பண்ண முடியும். அந்த வார்த்தையை ஐடென்டிஃபை பண்ணணும். சில சமயங்களில் ரெண்டு வேர்ப்ஸ் இருக்கும். ஸோ எந்தெந்த வேர்ப்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கணும். ஜெரண்ட் இன்ஃபினிட்டிவ் மாதிரியே ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் இருக்குது. அதே மாதிரி டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் இருக்குது. ஸோ எந்தெந்த அக்கேஷனில், எந்தெந்த சுச்சுவேஷனில் ஆக்டிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணணும், டைரக்ட் ஸ்பீச் யூஸ் பண்ணணும், எந்த சுச்சுவேஷனில் பேசிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணணும், இன்டைரக்ட் ஸ்பீச் யூஸ் பண்ணணும், அதே மாதிரி தான் இந்த இன்ஃபினிட்டிவ் ஜெரண்ட். ஏதாவது ஒரு இடத்துல அந்த செயல், அந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறப்ப நம்ம ஜெரண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். நார்மலாக சொல்கிறவுக்கு இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்ஃபினிட்டிவ் ஜெரண்ட் பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.